உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா. உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற அப்படின்னா நமது மனதை, நம்மளுடைய மனசை சாவடிச்சு அதில் ஓம்காரமாக நிற்கிறாரு. அதுதான் உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற, என் மனதை சாவடித்து அதில் ஓம்காரமாய் நின்ற சிவபெருமானே. அதுதான் அதுக்கு அர்த்தம். உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா. மெய்யா என்றால் உண்மையானவன், விமலா என்றால் மலத்தை நீக்குபவன், அதாவது நம்மளுடைய பாவத்தை நீக்குவன். பாவத்தை மலம்னு சொல்லுவாங்க மகான்கள், புலவர்கள் எல்லாம். நம்மளுடைய பாவத்தை நீக்குபவன் விமலா என்றால் மனத்தை நீக்குபவன். அதுக்கடுத்து விடைப்பாகா ரிஷப வாகனன். இந்த சிவபுராணத்தில் வேற எந்த தெய்வமும் இடம்பெற்று இருக்காது. ஆனால் நந்தீஸ்வர பெருமான் மட்டும் ஒரு இடத்துல இந்த ரிஷப விடைப்பாகான்னு எழுதியிருக்காரு. அதற்கு காரணம் என்னன்னா, சிவனுடைய தலையாய சீடன் நந்தீஸ்வரர். வேற யாருமே இந்த சிவபுராணத்தில் இடம்பெறல. நந்தீஸ்வரர் இடம்பெற்றிருக்காரு. விநாயகர் இல்லை, முருகர் இல்லை, பார்வதி தேவியார் இல்லை, பெருமாள் இல்லை. யாரையுமே இந்த சிவபுராணம்ன்ற ஒரு பாடலில் எந்த தெய்வத்துக்கும் இடம் இல்லை. ஆனால் நந்தீஸ்வரருக்கு இருக்கிற இடம் என்னன்னாக்கா, சிவபெருமானுடைய தலையாய சீடன் நந்தீஸ்வர பெருமான். அதனால நந்தீஸ்வர பெருமானை இந்த இடத்துல இடம்பெற வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, யாருக்குமே இடம் கொடுக்காத சிவனது அனாதி தன்மையில் சீடர்களுக்கு இடம் உண்டு. அதுக்குத்தான் அந்த இடத்துல விடைப்பாகான்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த விடைப்பாகான்ற சொல்லுல நந்தீஸ்வரர் மட்டும் அடங்க மாட்டார். யார் சிவனை சுமக்கிறவர் நந்தி. அதே மாதிரி சிவனை மனசில் சுமக்கிற அடியார்கள் எல்லாருமே நந்தீஸ்வரருக்கு இருக்கக்கூடிய இடத்தையும் அந்த அடியார்களுக்கு கொடுப்பார். என்னதான் அனாதி சிவபெருமானாக இருந்தாலும் அடியார் இல்லாமல் அவர் இருக்க மாட்டார். அதனால தான் விடைப்பாகான்ற ஒரு வார்த்தையில் நந்தீஸ்வரரை இடம்பெற வச்சு அந்த மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கிற அடியார்கள் அனைவரும் நந்தீஸ்வரர் மாதிரி தான் அப்படின்ற பொருள் படணுன்றக்காண்டி அந்த ஒரு எழுத்தை அந்த ஒரு வார்த்தையை இடம்பெற செய்திருக்கிறாரு நம்ம மாணிக்கவாசக பெருமான். சிவாய திருச்சிற்றம்பலம்.